ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அதை வந்து கிரியேட் பண்ணாங்க. ரொம்ப நேரமாக வந்துட்டு தர்மலிங்கமாக இருக்கிற அமித்தும் விஜய பார்வதியும் வாங்க வெளியேன்னு சொல்லி அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே இரிட்டேட் ஆச்சு. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இந்த பிரின்சிபலாக இருக்கிற ஒரு பிரஜன் என்ன டேஷ்க்கு இருக்கான்னு சத்தியமாக எனக்கு புரியல. அங்கே வந்து அவ்வளோ அமல்துமிழ் நடக்குது. அவர் வந்து பேசி அதை வந்து முடிவு கொண்டு வராமல் 10-11 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாயை திறக்கிறாங்க. வாட்ச்மேன் மாதிரி இன்னும் பார்த்துன்னு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பொறுப்பு! எப்படி வந்து அதட்டி ஏதாவது பண்ணலாம், என்னத்த சொல்ல. இப்போ அது வந்து அப்படியே வந்து என்ன ஆகுது, திவ்யா வந்து விஜய் பார்வதி கிட்டே பேசுகிறாங்க. விஜய் பார்வதி கன்சல்ட் பண்ண பார்க்குறாங்க, முடியல. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாங்க உள்ளே வந்து அமித் கிட்ட சண்டை போடுறாங்க. அமித் டென்ஷன் ஆகிட்டா போல. இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள். பாவம், எவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்களை நான்சென்ஸ் சொன்னேன்னா, ரொம்ப பெரிய நான்சென்ஸ் வார்த்தைன்றது கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண விஷயங்கள் எனக்கு நான்சென்ஸாக இருந்துச்சு, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களை நான் நான்சென்ஸ் சொன்னேன்னா, உங்கள் செயலை தான் நான் நான்சென்ஸ் சொன்னேன்னா, ஓ அப்படின்னா இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கவலை கத்துறாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. யார்? நம்ம சபரி, அதுக்கப்புறம் கானா வினோத், நம்ம கமருதீன் எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டாங்க தனியாக அந்த பாத்ரூம் சைடு. அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, அவங்க தான் பண்ணதே தெரியல, நான்லாம் யாருமே அவங்ககிட்ட பேசுறதில்ல, கொஞ்சம் அமைதியாக போங்க, கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அவங்களே சைலண்ட் ஆயிடுவாங்க, கம்முன்னு இருங்க அப்படின்றாங்க. இவரும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வேணுட்டுமே வெறுப்பேற்றிட்டு என்ன அட்டகாசம் அப்பா, ரொம்ப ஒஸ்ட்டு இந்த திவ்யா. அதுவும் நைட்டு எல்லாருமே வந்து டயர்டாக தூங்குற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.